இப்போ இந்த டேப் பார்த்திங்கன்னா நார்மலாக டெக்ஸ்ட் டூல் எடுத்து நம்ம டைப் பண்ணும்போது அந்த டேப் ஆக்டிவ் ஆகாது. பேராகிராஃப் மோடில் டைப் பண்ணும்போது தான் அந்த டேப் வந்து ஆக்டிவ் ஆகும். பேராகிராஃப் மோடில் மட்டும்தான் நமக்கு டேப் வந்து ஆக்டிவில் இருக்கும். இப்போ கீபோர்டில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் வந்து அந்த எல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். நான் டேப்பை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், கர்சர் பாருங்கள் அந்த எல் கிட்ட மட்டும் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது நமக்கு ஐடிக்கு அடுத்து கோலன் வரணும். அந்த இப்போ இந்த டேபை லீடர் ஆப்ஷனில் ஆஃப் இருக்குது, அதை ஆனாக மாற்றிடலாம். இப்போ இதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் தான் இந்த லீடருங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் இருக்க இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அல்ஃபபெட்ஸ் இருக்கும், கேபிட்டல் லெட்டரும் இருக்கும், ஸ்மால் லெட்டரும் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தேவை. கேரக்டர் ஒன்று இருக்கும், அது அண்டர்ஸ்கோர். நான் 0 செட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ நமக்கு லைன் கிடைக்கும். ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துலையும் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஏர்னிங்ஸ் மேலே கீபோர்டில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ரூலரில் ஒரே ஒரு எல் ஆக்டிவில் இருக்குது. நமக்கு இந்த லைன் ஆக்டிவ் ஆகுது பாருங்கள். இப்போ நமக்கு ஏர்னிங்ஸ்க்கு மேலே லைன் கிடச்சிருச்சு, மூவ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் செட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணுற லைன்ஸ்க்கு லீடர் ஆப்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய லீடர் வந்து நமக்கு ஆன் ஆகணும். இப்போ ஆன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக டாட் ஆக்டிவ் ஆகுது. இப்போ லீடர் ஆப்ஷனில் நம்ம அண்டர்ஸ்கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஸ்பேஸிங் வந்து 0 மாற்றிடுறேன். ஓகே கொடுக்குறேன்.